அட்டகாசமான அரசியல்வாதியாக அதிரடி பயிற்சி பட்டறை பியூர் பாலிடிக்ஸ். அடுத்த வகுப்புகள் விரைவில் ஆரம்பம். தொடர்புக்கு 7388242442. கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், நாடாள பிறந்த நலத்திட்ட நாயகர், இந்த தமிழ் மண்ணை ஆள பிறந்திட்ட மகாராசன், புரட்சி தமிழர், வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் பாதம் பணிந்து வணங்கி, இருவரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தமிழர்கள் சாமி அம்மா அவர்களின் அருளாசியோடு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு பணியோடு சமர்ப்பிக்கின்றேன். ஊரான் வீட்டு நெய்யில உங்க சொந்த வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க சார் என்று விண்ணதிர வீர முழக்கமிட்ட நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் தன்னுடைய பவர் சென்டர்களுக்கு தற்போது தாவேக அரசில் அரசு பணி வழங்கி அரசாணையை வெளியிடாத மர்மம்தான் என்ன? வெளிப்படையான அரசு நிர்வாகத்தை இந்த விஜய் உங்க பிள்ளை வழங்குவான் என்று அறிவித்த நம்ம முதல்வர் அவர்கள் தற்போது தாவேக அரசிலே முதல்வர் விஜயின் ஆஸ்தான ஜோதிடராக இருந்த ரிச்சி ரத்தன் பண்டிட் வெற்றிவேலுக்கு சிறப்பு அதிகாரி என்ற அரசு பணி வழங்கப்பட்டது. அதற்கான அரசாணை முறைப்படி வெளியிடப்பட்டது. அதற்கு பல்வேறு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தவன சட்டமன்றத்திலே புயலை கிளப்பியது. இதையடுத்து அந்த அரசாணை தமிழக அரசு ரத்து செய்தது. அதற்கு பின் முதல்வர் விஜயின் ஆலோசகர்களாக அவரது வியூக வகுப்பாளராக பணியாற்றி வரும் ஜான் ஆரோக்கியசாமி அவர்களும் மற்றும் அவருடைய நண்பர் விஜயின் நண்பர் விஷ்ணு ரெட்டி அவர்களும் ஆலோசகர்களாக அரசு சார்பில் நியமிக்கப்பட்ட அதிர்ச்சி தகவல் தாமதமாக மே 22 தான் வெளியானது. இது தொடர்பான அரசாணை பகிரங்கமாக முறைப்படி வெளியிடப்படவில்லை. ஆனால் அந்த ஆலோசகர்கள் விஷ்ணு ரெட்டி, ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் அமைச்சரவை கூட்டம் மற்றும் உயர் அதிகாரிகள் ஆலோசனை கூட்டங்களில இதுவரை தமிழகம் கண்டிராத பார்த்திராத மரபுப்படி அவர்கள் இருவரும் பங்கேற்று வருவதாக செய்திகள் வருகிறது. அதோடு மட்டுமல்ல, முதல்வர் விஜய் அவர்களின் சமூக வலைதள அட்மின் ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள் ராம்குமார் அவர்களும் உதவியாளராக மாண்புமிகு முதல்வரின் நேர்முக உதவியாளராக பணி வழங்கப்பட்டுள்ளதாக நமக்கு எப்போது தெரிய வருகிறது. சமூக வலைதளங்களிலே ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள் விஜயின் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லுகிற பதிவை வெளியிடுகிற போதுதான் நமக்கே அது குறித்து இந்த நாட்டு மக்களுக்கு அந்த செய்தி தெரிய வருகிறது. ஆனால் முறையாக அரசாணை இதுவரை வெளியாகி இருக்கிறதா என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் அதிகாரப்பூர்வமாக நாமக்கல் கவிஞர் மாளிகையில் புதிதாக அமைக்கப்பட்டு வருகின்ற முதல்வர் விஜய் அலுவலகத்திலே இந்த 4 பேருக்கும், ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி, ஜெகதீஷ் பழனிசாமி, ராம்குமார் ஆகிய 4 பேர்களுக்கும் தனி அறைகள் ஒதுக்கப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. மேலும் தேர்தல் பிரச்சாரங்களிலே நம்ம முதல்வர் விஜய்க்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்தவர் பவுன்சர் நவீன் மூசா. இவரும் முதல்வர் செல்லும் இடங்களுக்கெல்லாம் கூடயே செல்லுகிறார். ஆனால் பாதுகாப்பு போலீசாருடன் இணைந்தும் செல்லுகிறார். ஆனால் இவருக்கு என்ன பணி வழங்கப்பட்டுள்ளது என்பது நமக்கு மட்டுமல்ல, பாதுகாப்புக்கு இருக்கிற போலீசாருக்கே இன்னும் தெரியவில்லை. உள்துறையிலும் இது தொடர்பாக அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. மேலும் அதிரடியாக முதல்வரின் சமூக வலைதள ரசிகர் மன்ற தலைவராக இருந்த குரு என்பவருக்கு தமிழக அரசின் தகவல் சரிபார்ப்பகத்தின் தலைவராகவும் செய்தி மக்கள் தொடர்பு துறையில் உள்ள சமூக ஊடக பிரிவு சிறப்பு அதிகாரியாக தாவேக தகவல் தொழில்நுட்ப அணியை சேர்ந்த திவ்யா அவர்களும் நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.
அதாவது முதல்வரின் தனிப்பட்ட சமூக வலைதள ரசிகர் மன்ற தலைவராக இருந்த குரு அவர்களுக்கு அரசினுடைய தகவல் சரிபார்ப்பகத்தின் தலைவராக இப்போது நியமிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளிவருகிறது. ஆனால் இது குறித்து அரசாணைகள் பொது வெளியிலே வெளியிடப்படவில்லை. முதல்வர் விஜயை சுற்றி நடக்கும் அரசு பணிகள் மற்றும் நெருக்கமானவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பதவிகள் குறித்த விவரம் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ள மர்மம்தான் நாட்டு மக்களுக்கு புரியவில்லை. முறையான, நியாயமான, தகுதி உள்ள சட்ட ரீதியான நியமனங்கள் என்றால் அவற்றை ரகசியமாக வைக்க வேண்டிய அவசியம் முதல்வர் விஜய்க்கு ஏன் வந்தது? அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது. தகுதியுள்ள யாரை வேண்டுமானாலும் சட்டப்படி நியமனம் செய்யலாம். அப்படி நியமனம் செய்யப்பட்ட அந்த அறிவிப்புகளை அரசாணையாக வெளியிடுவதிலே என்ன தயக்கம்? அதில் உள்ள மர்மம் என்ன? ஒருவேளை விஜயை பார்க்க வந்து கரூர் பிரச்சார கூட்டத்திலே சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு அரசு பணி வழங்கியதை நீதிமன்றம் கடுமையாக கண்டித்ததோடு இது தவறான முன்னுதாரணமாக அமைந்துவிடக் கூடாது என்று கவலை தெரிவித்ததோடு இதே போன்று பேரிடர்களிலே சிக்கி இறந்தவர்களின் குடும்பத்திற்கும் அரசு பணி வழங்க முடியுமா என்றும் நீதி அரசர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். ஆகவே தொடர்ந்து நடைபெற்று வருகிற தாவேக அரசின் முறையில்லாத, சட்டத்திற்கு புறம்பான, முறைகேடான, மரபை மீறிய இந்த அரசு பணி நியமனங்களை அறிவிப்புகளின் மர்ம முடிச்சுகளுக்கு நமக்கு விடை எப்போது தெரியும்? இதுபோன்று அவர் தன்னுடைய சுற்று வட்டாரத்திலும் நட்பு வட்டாரத்திலும் நெருக்கமானவர்களுக்கு அரசு பணி வழங்குவது விஜயனுடைய விருப்பமாக வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் தமிழக மக்களினுடைய நலனுக்காக என்ன உழைப்பையும் என்ன வேர்வையும் சிந்தினார்கள் என்பது நீதிமன்றத்திலே கேள்வியாக வந்துவிடுமோ? அவர்களுடைய தகுதி என்ன? அவர்களுடைய உழைப்பு என்ன? அவருடைய தியாகம் என்ன? அவருடைய பின்புலம் என்ன என்பதெல்லாம் கேள்வியாக வருகிற போது ஒரே பதில், நாங்கள் விஜயின் நட்பு வட்டாரத்திலே, சுற்று வட்டாரத்திலே நெருக்கமானவர்களாக இருக்கிறோம். ஆக விஜயனுக்கு நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே, நட்பு வட்டாரத்தில் இருப்பவர்களுக்கு மட்டுமே, அவரை சுற்றி இருப்பவர்களுக்கு மட்டுமே தான் அரசு பணி, தாவேகா கட்சியில் இருப்பவர்களுக்கு இந்த முன்னுரிமையும் முதல் உரிமையும் முதல் மரியாதையும் கிடைக்கும் என்று சொன்னால், வாக்களித்து தேர்ந்தெடுத்த மக்களுக்கு, வாக்களித்து விஜயை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு அல்வாதான் கிடைக்குமா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருக்கிற நபர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுப்பதிலே தவறேதும் இல்லை. ஆனால் அதிலே ரகசியம் காக்கப்படுவது, மர்மமாக வைக்கப்படுவது, அந்த மர்ம முடிச்சு என்ன என்பதுதான். ஒருவேளை இது நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்டு விடும் என்கிற கவலையினாலா, அச்சத்தினாலா? ஆனால் ஒட்டுமொத்தமாக தாவேக அரசின் இந்த மர்ம முடிச்சு கண்டு மக்கள் தான் இன்றைக்கு வேதனையிலே விடை தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, காலை உணவு திட்டத்திற்கு ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நிதியை எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார்கள். அது குறித்து விளக்கம் கேட்டால், காலை உணவு திட்டத்தில எல்லோரும் தான் உணவு அருந்துகிறார்கள். அதிலே ஆதிதிராவிடர் பழங்குடியினர் மாணவர்களும் உணவு அருந்துகிறார்கள். 1 முதல் 5 வரை உள்ள காலை உணவு திட்டத்தை 8வது வகுப்பு வரை விரிவுபடுத்துகிற அந்த திட்டத்திற்கு தனியாக நிதி ஒதுக்க வேண்டும் என்பதுதான் முறையான அறிவிப்பாக இருக்கும். ஆனால் அதை விடுத்து ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலனுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து இன்றைக்கு
இந்த காலை உணவு திட்டத்திற்கு ஒதுக்கி இருப்பது சமூக நீதிக்கே சவாலாக இருக்கிறது என்ற குற்றச்சாட்டும், ஆக இப்படி வெளிப்படை தன்மையோடு அரசை நடத்துவேன் என்று விஜய் வீரவசனம் பேசியதோடு சரி, இப்படி அரசினுடைய நிர்வாகமும் அரசினுடைய பணி நியமனங்களும் ஒட்டுமொத்தமாக ஒரு மர்ம கதை போல சென்று கொண்டிருக்கிறது. ஒரு மாயாஜால விட்லாச்சாரியா கதை போலதான் தமிழ்நாடு அரசின் நிர்வாகம் சென்று கொண்டிருக்கிறது. எங்கே போய் முடியுமோ பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.